இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்திக்கு இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அரிசி மாவை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம வெந்நீர் ஊற்றி பிசையணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெந்நீர் வந்து ரொம்பவும் கொதிக்கக்கூடாது, ரொம்பவுமே நல்ல தளபலன்னு கொதிக்கக்கூடாது. ஒரு மீடியம் அது கொதிக்க ஆரம்பிக்கும் போதே அதை நம்ம இறக்கிடணும். அதுக்கு சும்மா ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நம்ம ஓரளவுக்கு பாருங்கள், ரொம்பவும் கொதிக்காமல் ஓரளவுக்கு கொதி நிலைக்கு வரும்போதே அதை நாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாவில் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம அதை கிளறிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க. முதல்ல நீங்கள் கரண்டி வச்சு கொஞ்சம் கிளறிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பதத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நம்ம தண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா குழஞ்சி போயிடும். இது நம்ம இலையில தட்டும்போது வேணால் நம்ம தண்ணி தொட்டு தட்டிக்கலாம். அதனால் நமக்கு இந்த பதம் இருந்தாவே போதும். இங்கே பாருங்கள், இந்த பதம் இருந்தால் போதும். சரிங்களா? இப்போது இந்த மாவு இப்படி இருக்கட்டும். இப்போது இதுக்குண்டான பூரணம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அப்போ தான் நம்ம கை பதம் வந்து நமக்கு தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது பூரணம் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் டம்ளர், சின்ன சைஸ் டம்ளரில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து அரைக்குறையாக அரை வேக்காடாக வேக வச்சுருக்கேன். ஏன்னா முழுசாக நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இதை நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டும் போது ரொம்ப குழஞ்சி போயிடும், வேக வைக்கும்போது ரொம்ப குழன்னு போயிடும். அதனால் ஒரு அரை பதத்துக்கு அரை வேக்காடாக அதை நான் வேக வச்சுருக்கேன். இது நம்ம இப்போது மிக்சியில் போட்டு இது கூட ஒரு 4-5 ஏலக்காவை போட்டு, இங்கே பாருங்கள் 4-5 ஏலக்காய் போடுறேன். ஏலக்காவை போட்டு நம்ம மிக்சியில் 1-2 போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1-2 குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது இப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து அடுப்பில் கடாயை வச்சுருக்கோம். இப்போ கடாயில் வந்து ஒரு கிண்ணம் அளவுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், சின்ன கிண்ணத்தில் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இந்த துருவலை வெறும் கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லேசாக வதக்கிக்கலாம். அந்த பொன்முருவலாக வந்து அந்த வாசனை வரும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நல்லா வாசனை வருது. இதை வந்து நம்ம அப்படியே நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கிற இந்த கடலைப்பருப்பையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நமக்கு தேவையான அளவு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். பாகு காய்ச்சி ஊற்றும் போது அதோட பதம் பார்த்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப குழன்னு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டைக்கு வராது. இப்போ எனக்கு தேவையான அளவு ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படிங்கன்னா இது கடலைப்பருப்பு பூரணம். இன்னும் நீங்கள் ஈஸியாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தேங்காவை வதக்கிட்டு கருப்பு எள்ளு இருக்குது இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் எடுத்து நல்லா வெறும் வானலியில் போட்டு வதக்கிட்டு வறுத்து எடுத்துட்டு அதையும் 1-2 பொடியாக இடிச்சிட்டு தேங்காவோட ஏலக்காய் சேர்த்து அந்த எள்ளையும் சேர்த்து இப்படி நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வெல்லம் பாகு காய்ச்சி கூட ஊற்றிக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கலந்தாச்சு. ரொம்பவுமே டேஸ்டியான ஒரு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நாம் கொழுக்கட்டை எப்படி தட்டுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை இலைன்னு சொல்லக்கூடிய பூவரச இலையை வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாவு பாருங்கள் இந்த பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இது நம்ம லைட்டாக இதில் எடுத்து இப்போ நம்ம தட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவை. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம அதுக்கு ஊற்றின தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கொதிக்க வச்சு ஊற்றணும் இல்லையா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி தட்டினீங்க அப்படின்னா அழகாக அது பாட்டுக்கு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தட்டி எடுத்தாச்சு. ஹார்ட் ஷேப்பில் அந்த இலை ஷேப்புக்கு அழகாக வந்துருச்சு இல்லையா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் பூரணம் எடுத்து அந்த இலை கொள்கிற அளவுக்கு நம்ம வச்சு அதை நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். பாருங்கள்,
வச்சாச்சு. அழகாக அப்படி மூடி இப்படி இந்த ஓரத்தை இப்படி ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக அது லீக் ஆகாமல் உள்ள அழகாக இருக்கும். இது நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு அது மேலே நம்ம இதை வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம மீதி கொழுக்கட்டையும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ டோட்டலாக வந்து எல்லா கொழுக்கட்டையுமே நம்ம தட்டி வச்சாச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் வந்துட்டு நம்ம இட்லி பானையில் தண்ணி வச்சு காய வச்சுக்கலாம். இது பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மேலே இருக்கிற தட்டு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அது மேலே நம்ம துணியை போட்டுட்டு நம்ம இதை கொழுக்கட்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து அதில் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இலை ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது, கிடைக்க மாட்டேன்ட்டுச்சு இலையே. பாருங்கள், இப்போ இதே மாதிரி வச்சு நம்ம ஃபுல்லாக வச்சு நம்ம அதை வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சுட்டோம். இப்போது இதை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இப்போது கொஞ்சம் ஆற விட்டு இதை நம்ம உரித்தோம் அப்படின்னா சூப்பராக கொழுக்கட்டை கம கமன்னு நல்ல வாசனையோட நல்ல டேஸ்ட்டோட அந்த இலையோட ஃப்ளேவர்லாம் அதுக்குள்ளே இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம அதை ஆறினோடனே நம்ம உரித்து பார்க்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு அப்படி இருக்கும். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு அழகான இலை கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி.